Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் பேசிக் அக்கௌண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? முதல் கேள்வி, அக்கௌண்ட்ஸு ஃபைனல் அக்கௌண்ட்ஸு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் எது, எதெல்லாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சொல்லுங்கள். எதெல்லாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தெரியுமா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் எது, எதெல்லாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தீஸ் டூ ஆர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னப்பா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சவங்க. வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன தெரியுமா? A statement showing assets and liabilities of a company. 50% ரைட் ஆன்சர். இந்துமதி சொன்னது 50%. Financial position of a company. அதாம்மா 50% ரைட் ஆன்சர். ஏன் 50% ரைட் ஆன்சருங்கிற? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் காட்டுறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே ஒரு டேட் கம்பெனி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்குது பாருங்க. ஆசட் 31st March 24. இப்போ ஆசட் 31st March 24 நான் வந்து 31/12/23 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? ஆசட் 31 December 23 அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஏ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். அது வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். மொதல் பாயிண்ட்டு, இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். இந்த ரெண்டும் தான் சொல்லணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட்டு. இதை மனப்பாடம் பண்ணுங்க. வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட்டு? இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனினா என்ன சார்? இப்போ ஒன்றும் இல்லை, என்னை எடுத்துங்க. நான் வந்து +2 முடிக்கும்போது வயசு எனக்கு 17. அதுக்கப்புறம் நான் 3 வருஷம் முடிக்கல, ஓடி வந்துட்டேன். +2 டிஸ்கண்டினியூ. அப்புறம் 20 வயசில் போயிட்டு நான் +2 வந்து பாஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி +2ல் பாதியில் வீட்டை விட்டு ஓடி வரேன். ஓடி வரும்போது சென்னையில் ட்ரெயினில் ஏறி வரேன். ட்ரெயின் ஏறி வரும்போது எனக்கு தாம்பரம் வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். பீச்சுக்கு நான் டிக்கெட் எடுக்கல. எக்மோரில் வந்து இறங்கிட்டேன். இறங்கினோடனே டிடிஆர் என்ன முடிச்சிட்டான். பிடிச்சி டிக்கெட் எங்கேன்னு கேட்குறான். நான் தாம்பரம் டிக்கெட்டை காட்டுறேன். இல்லைன்னொடனே ஃபைன் உட்காரு அப்படின்றேன். என்ன காசில் சார்ந்தேன். 2 போட்டு என்னை அனுப்பிச்சி விட்டான். அப்படி பின்னாடி 2 சாத்தி அனுப்பிச்சி விட்டான் போட்டேன். அன்னைக்கு நான் வந்து கட்டின வேட்டி சட்டையோடு தான் மெட்ராஸ் வந்தேன். ரைட்டா? அன்றைக்கி ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் கட்டின வேட்டி சட்டையோடு தான் வந்தேன். அன்றைக்கி என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் 0. இன்றைக்கி என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஜீரோடையாக இருக்குது. இல்லை, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி சேட்பட்டில் ஒரு சின்ன வீடு, கார்னர் வீடு. மழையில் போனால் மழை பெஞ்சதுன்னா உள்ளே போயிடும், தண்ணியெல்லாம் உள்ளே வரும். அந்த மாதிரி இருந்தது. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொசிஷன். இன்றைக்கி என்ன பொசிஷன் அப்படின்னா, சேட்பட்டில் பிருந்தாவனம் 2வது தெருவில் எங்கள் வீடு. ஃபோட்டோ வேணால் எடுத்து அனுப்புகிறேன். தெருவுலேயே எங்கள் வீடு தான் ரொம்ப ஹைட்டு. இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு 3 மாடி கட்டிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் டெரஸ், மொட்டை மாடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது என்னுடைய சொந்த ஆஃபீஸு. இது என்னுடைய கடை. ஓகேவா? அந்த பக்கம் இதுக்கு அப்படியே இந்த செவத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு கிரவுண்ட் ஃப்ளோர். நான் கிடைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாடகைக்கு, செகண்ட் ஃப்ளோர் வாடகைக்கு, டெரஸ் வந்து மொட்டை மாடி. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி என்ன பொசிஷன்? எனக்கு 30 லட்ச ரூபா கடன். இந்த பக்கம் லைபிலிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபா அசட். ஓகேவா சார்? நான் கூப்பிட்றேன் சார், கிளாஸில் இருக்கேன். நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன், கூப்பிட்றேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 30 லட்சம் லைபிலிட்டி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு அசட் இருக்குது. ஸோ லைபிலிட்டி மைனஸ் அசட்டு என்னுடைய கேபிட்டல். இதுதான் என்னுடைய பொசிஷன். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனிக்கும். கம்பெனி ஆரம்பிக்கும் போது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பொசிஷன் இருக்கலாம்.
அதுக்கப்புறம் டே பை டே இட் வில் கெட் சேஞ்ச். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னா இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ஒரு பர்டிகுலர் டேட்டில் அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 இங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 1,10,00,000 அவர் கேபிட்டலாக கொண்டு வந்திருக்காரு. லாபம் வந்து ஒரு 8,25,00,000 இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,20,00,000 இருக்குது. இந்த 1,20,00,000 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோனில் எல்லாம் டெபிட் பேலன்ஸாக இருக்குது. இங்கே கரண்ட் லைபிலிட்டி இந்த பக்கம் இருக்குது. ஃபிக்ஸட் அசெட்ஸில் இவ்வளோ அமௌண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. கரண்ட் அசெட்ஸில் இந்த மாதிரி லேண்ட் ஆகிருக்கு. ஸோ எங்கள் பணம் எங்கே இந்த 1,20,00,000 எங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பொசிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24 போய் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே மாறி இருக்கும். இங்கேயும் அதே 1,20,00,000 தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அசட்ஸ் லைபிலிட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, வந்த பணம் இங்கே இதுவாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் எது டெபிட் சைடு எது கிரெடிட் சைடு? பேலன்ஸ் ஷீட்டில் எது டெபிட் சைடு எது கிரெடிட் சைடு சொல்ல முடியுமா? there is no debit side or credit side concept in balance sheet. பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் சைடு அல்லது கிரெடிட் சைடு அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் லைபிலிட்டியில் இது வந்து கிரெடிட் பேலன்ஸ், இது டெபிட் சைடு, இது டெபிட் பேலன்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அசட் சைடு. இதில் அசட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அசட் சைடெல்லாம் டெபிட் பேலன்ஸ் இருக்கும். பட் திக்ஷா சைல்டு 3ங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். இப்போ பாருங்கள் கிரெடிட் பேலன்ஸ். அதே மாதிரி பாருங்கள் பக்ஷி சைல்டு கிரெடிட் பேலன்ஸ். பட் அதே இது பாருங்கள் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் அப்படி தான் சொல்ல முடியுமோ ஒழிய டெபிட் சைடு அசட்டெல்லாம் டெபிட் சைடு, லைபிலிட்டிலாம் கிரெடிட் சைடு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அசட் சைடில் டெபிட் பேலன்ஸும் வரும், கிரெடிட் பேலன்ஸும் வரும். லைபிலிட்டி சைட்லேயும் டெபிட் பேலன்ஸும் வரும், கிரெடிட் பேலன்ஸும் வரும். ஸோ இன் பேலன்ஸ் ஷீட் there is no concept of debit side or credit side. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் டெபிட் பேலன்ஸும் வரும், கிரெடிட் பேலன்ஸும் வரும். லைபிலிட்டிலையும் டெபிட் பேலன்ஸும் வரும், கிரெடிட் பேலன்ஸும். நம்முடைய அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் கால்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இதை பாருங்கள், ஏப்ரல் ஆரம்பித்து 31 மார்ச்சில் முடியுது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஆஃப் ஏ கம்பெனி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். அது ரொம்ப முக்கியம். ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த கம்பெனி என்கிட்ட எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்குது, நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்ன சேல் பண்ணியிருக்கேன், என்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்குது, ஓவராலாக நான் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் வாட் அண்ட் ஆல் நம்மளுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஃபைனலி வாட் இஸ் மை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், வாட் எவர் த லெட்ஜர் இட் மே. Ledgers are generally broadly classified into two broad categories. One is called balance sheet ledger, இன்னொன்று P&L ledger. பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஏன் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவோம்? அடுத்த கொஸ்டின், பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஏன் சொல்லுவோம் பாருங்க.
பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஏன் பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறோம் அப்படின்னா த லெட்ஜர் which are appeared in the balance sheet. The ledger which are appeared in the balance sheet, it means that there is some balance in that ledger. பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகிருக்கக்கூடிய லெட்ஜர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் உண்டு. அதனால நம்ம அதை பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். வை பேலன்ஸ் ஷீட் வி ஆர் காலிங் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் த லெட்ஜர் விச் ஆர் அப்பியர்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் இட் மீன்ஸ் தட் there is some balance in that ledger, so it is called a balance sheet. Why trial balance? Trial balance என்ன? Trial balance is a statement, it is not a financial statement. Financial statement வேறு, ஸ்டேட்மெண்ட் வேறு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வேறு ட்ரையல் பேலன்ஸுங்கிறது இட் இஸ் மியர்லி ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் வித் பேலன்சஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ். Why we are preparing the trial balance அப்படின்னா to check the arithmetic accuracy whether both debit and credit side are getting tallied. அதுக்காக தான் நம்ம trial balance prepare பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி வெதர் இட் இஸ் கெட்டிங் டேலிட் ஆர் நாட். ஹவு வி ஆர் ப்ரிப்பேரிங் திஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ் ஆகட்டும், பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், எப்படி நாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா தேர் இஸ் எ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அது சொல்லுங்கள். ப்ராசஸ் ஆஃப் process of accounting. தெரியுதா? இன்னும் பெருசு பண்ணணுமா? தெரியுது சார். ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன? ஓகேவா? ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே புக். ஃபஸ்ட்டு என்ன? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டே புக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் லெட்ஜரில் அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். லெட்ஜரில் போஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் 3 விதமான சினாரியோ வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸு அல்லது கிரெடிட் பேலன்ஸு. ஒன்று டெபிட் பேலன்ஸு அல்லது கிரெடிட் பேலன்ஸு, இல்லைன்னா டேலி ஆகிடும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் 3 விதமான சினாரியோ. சினாரியோனா என்ன அப்படின்னா அதை வந்து இப்படி இருந்தால் எப்படி, அப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி தான் சினாரியோ மேனேஜ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். 12Bன்னு ஒரு சினிமா, ஓகேவா? அது யார் பார்த்துருக்கீங்க? அதை 12Bன்னு ஒரு மூவி. இந்த சினிமாவில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்? 12B பஸ்ஸை பிடிக்க போயிட்டே இருப்பான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்? 12B பஸ்ஸை பிடிக்க போயிட்டு 2 சினாரியோ டைம் ட்ராவல் கதை அது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிருவான். பஸ்ஸை பிடிச்சிட்டு 2 சினாரியோ, 2 சைமல்டேனியஸாக போவான். ஒன்று ஓடி போய் பஸ்ஸை பிடிப்பான், இன்னொன்று பஸ்ஸை மிஸ் பண்ணுவான். பஸ்ஸை ஒரே ஹீரோ தான், டைம் ட்ராவல். பஸ்ஸை பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். பஸ்ஸை மிஸ் பண்ணவன் என்ன பண்ணுவான்? இன்டர்வியூக்கு போக முடியாது. பஸ்ஸை பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? நேராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். அவனுக்கு ஜாப் கிடைக்கும், நல்ல இடத்துல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான், லைஃப்பில் செட்டில் ஆகும். இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான், வேலை கிடைக்காது, ஃப்ரெண்டுக்கிட்ட போய் தண்டத்துக்கு வேலை பண்ணுவான் மெக்கானிக் ஷாப்பில், ஏதோ தருதலையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். இது ஸோ இதான் சினாரியோ மேனேஜ்மெண்ட். இது வந்து 12B படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்டா? 12B படத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான சினாரியோ இருக்குது. ஒரு லெட்ஜரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ஒரு லெட்ஜர் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் என்ன வரணும்? ஒன்று டெபிட் பேலன்ஸ் வரணும்,
அல்லது கிரெடிட் பேலன்ஸ் வரணும், இல்லைன்னா டேலி ஆகிடும். ஒன்று டெபிட் பேலன்ஸு அல்லது கிரெடிட் பேலன்ஸ் அல்லது டேலி. டேலி ஆகிடுச்சுன்னா அது எங்கேயுமே வராது. இந்த டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா இந்த டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் கொடுப்போம், டிபி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டியதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜரை பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நம்ம அனுப்புவோம். இதுதான் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜர்ஸை பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நம்ம அனுப்புவோம். இதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே புக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம், மூணாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணால் உனக்கு டெபிட் அல்லது கிரெடிட் பேலன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் முன்னாடி வைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நாளைக்கு சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்படி ஆன்சர் பண்ண தெரியலன்னா நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம், அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு எனக்கு ஆன்சரோட வாங்க. கொஸ்டின் என்ன? இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் someone want to join. சுபஸ்ரீ மணி என்னாருது? நீ இப்போ வந்து வர யாராவது படம் முடிகிற நேரத்துக்கு யாராவது போவாங்களா? இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு தியேட்டரில் படம் பிடிக்கல அப்படின்னா அது என்ன தியேட்டரை பார்த்து பிவிஆர்னு சினிமான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா எங்கன்னு தெரியல. பிவிஆர் சினிமாவில் போகிறோன்னு வச்சுக்கோ, முழு படமும் பார்த்தா 100% கட்டணும். படம் பிடிக்கலன்னு பாதியில் எழுந்திரிச்சு வந்தோன்னு வச்சுக்கோ, என்ன படம் பிடிக்கலன்னு பாதியில் எப்போ 2 வாட்டி எழுந்திரிச்சு வருவோன்னு வச்சுக்கோ, என் பாதியில் ஒன்று படம் பிடிக்கலன்னு எழுந்திரிச்சு வருவான், இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமல் சினிமாவை போயிட்டு பாதியில் எழுந்திரிச்சு வர முடியும். அது எங்கே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஓகேவா? 2 சினாரியோ தான். ஒருத்தன் வந்து பாதியில் திரும்பி வரான்னு வச்சுக்கேன், ஒன்று படம் பிடிக்கலன்னு எழுந்திரிச்சு வருவான், இல்லை ஒய்ஃபுக்கு பயந்து எழுந்திரிச்சு வருவான். என்ன அந்த மாதிரி எழுந்திரிச்சு வந்தாலும் 50% தான் கட்டணும். அந்த மாதிரி சுபஸ்ரீ நீங்கள் லேட்டாக வரீங்க. ரைட்டா? கொஸ்டின் என்ன நோட் பண்ணிக்கிங்க. நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் போட்டுடுறேன். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் வாட் இட் மீன்ஸ். இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் என்ன? இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் வாட் இட் மீன்ஸ். நீங்கள் வந்து இதை கூகுளில் தேடி படிக்கலாம், உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்டுக்கலாம், உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். தெரிஞ்சதுன்னா கரெக்டான ஆன்சரை நாளைக்கு எனக்கு நோட் பண்ணி சொன்னால் போதும். இன்றைக்கி சொல்ல வேண்டாம், நாளைக்கு நீங்கள் சொன்னால் போதும். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? டவுட் இருந்தால் கேளுங்க. கொஸ்டினை நான் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வெரி மச். அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். ஓகேவா? அட்டண்டன்ஸ் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை பார்த்து நீங்களே சொல்லணும். அபிநயா பிரசன்ட் சார். அப்படியே வரிசையாக உங்கள் பேரை பார்த்து சொல்லுங்கள். அட்டண்டன்ஸு. அசோக்குமார் பிரசன்ட் அப்படி சொல்லணும். அசோக்குமார் பிரசன்ட் சார். ஸ்டார்ட். பாலாஜி வரல. பரத் பிரசன்ட் சார். சொல்லுங்க. பரத் பிரசன்ட். பரத்துக்கு அடுத்த பேர் நீங்கள் எது சொல்லி அட்டண்டன்ஸ் சொல்லுங்கள். பவானி வந்திருக்காங்களா? திவ்யஸ்ரீ பிரசன்ட் சார். திவ்யஸ்ரீ பிரசன்ட் சார். சொல்லுங்க. அடுத்தது இந்துமதி பிரசன்ட். பவானி பிரசன்ட் சார். எங்க போன பவானி? இந்த பவானிக்கே போயிட்டியா? இல்ல சார். சார் இஷ்டத்தை மட்டும் சொல்லுங்க. ஜெயன் பிரசன்ட் சார். கார்த்திகா பிரசன்ட் சார். கார்த்திகா பிரசன்ட் சார். கார்த்திக் பிரசன்ட் சார். டி கார்த்திக். கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. ஆபியா பிரசன்ட் சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இங்க யார் இருக்கா பாருங்க. என் ஒய்ஃப் பார்த்துட்டே இருக்காங்க பின்னாடி. என்ன நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அவங்க வெயிட் பண்ணி ரெடியா இருக்காங்க.
உங்களை வேற நான் ஆட்சியும் போறேன் வெளியிலன்னு சொல்லிட்டேன். என்ன வெயிட் பண்ணி காவியா present sir. சீக்கிரம் சொல்லுங்க அட்ரஸ். Present sir. மணி Present sir. சொல்லு சொல்லு சொல்லு. பிரவீன் Present sir. பிரியாங்கனா present sir. Rajamadam present sir. Vidhuvarshini present sir. Sai Lakshmi present sir. Sandhya present sir. கொஞ்சம் வேகமா வாங்க. அடுத்தாலும் உன் பேரை பார்த்து வச்சுக்கோ. கடவுளும் சொல்லு. Sangeeta present sir. சாரணி Saraswati present sir. Satya present sir. வேகமா. ரஜினி மாதிரி நடக்கணும், ரஜினி மாதிரி சொல்லணும். டக்கு டக்குன்னு வேகமா பேசணும். மேகா வரலையா? மீனாட்சி காலேஜ் கேட்க நகராது. ஸ்ரீநிதி Srinidhi present sir. சுபஸ்ரீ நீ பேட்ரிஷியன் காலேஜ்னாலே எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் லேட்டு? Sorry sir, இன்னைக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ ஆயிருக்கு. சரி. ஹாஸ்பிடல் வர போயிருந்தேன். நாளைல இருந்து கரெக்டா இருக்கேன் சார். சுரேஷ் பாபு present sir. Sir Udaya present sir. ஸ்வேதா Shweta present sir. Shweta present sir. ஸ்வேதா தூங்கினால உதயகுமார் சொல்லிட்டாரு பாருங்க. வர்ஷா Vishaka present sir. Yamuna present sir. தினேஷ் குமார் Dinesh Khanna present sir. தினேஷ் குமார் 106வது பேட்ச்ல இருந்து வந்திருக்காரா இங்க? ஆமா sir. Dinesh Khanna sir. குமார் ஏனப்பா Dinesh Khanna sir. ஏன் ஆன்லைன் வர? சார் இன்டர்ன்ஷிப் போக வேண்டியது இருக்கு சார். காலேஜில் 18ஆம் தேதி இருக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு. நான் அங்கே 6 மணிக்கு தான் முடியுது. அதனால தான் சார் இப்போ வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி ரைட் ஓகே. தேங்க்ஸ் சார். ரைட் ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? பரவாயில்லையா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். நல்லா இருக்கு சார். என்னப்பா உங்க ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்கா இல்லை போரிங்காக இருக்கா? ஓகே நன்றி வணக்கம் விடைபெறுவோம். தேங்க்யூ Bye, bye, sir. அசைன்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று Thank you. வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். வீடியோ பாருங்க. கிளம்பலாம் எல்லாருக்கும். சார் உங்கள் யூடியூப் லிங்க் சார் நான் அனுப்புறேன்ப்பா. இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு அனுப்புறேன்ப்பா. ஓகே ஓகே. நீ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்ப்பேன். ஆமாம் பார்க்குறேன் சார். உங்களுக்கு ஒரு 50 சப்பு ஏற்றி தரேன் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு. வெரி குட்பா வெரி குட். நீ இருக்கீங்க இந்த 50 சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரியாது பசங்க தெரியுமா? நீயும் தான் இருக்க. ஒரு 5 பேரை சேர்த்து விட்றியா எனக்கு சப்ஸ்கிரைபரா? இந்த ஒரு பையன் சொல்லியிருக்காரு. நான் தான் சார் பண்ணி விட்றேன் சார் கண்டிப்பாக. நீ ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணிக்கணும். வரோம் நம்ம பசங்களாம் வருவாங்கம்மா, கலப்படாது. ரைட் ஓகே நன்றி வணக்கம் விடைபெறுவோம். கிளம்பலாம்ப்பா. நீங்கள்லாம் கிளம்புனா தான் கிளம்ப முடியும். ஓகே ஓகே தேங்க்ஸ். அந்த மாதிரி மணி பார்த்துக்கோ. என் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய்மா. தெரியுது சார். ஹாய்மா. சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கம்மா. சார் அப்போது அட்டண்டன்ஸ் சொல்லியிருந்தேன், மைக்கில் கேட்கல. ஸ்னேகா ப்ரெசென்ட்டா? ஸ்னேகா ப்ரெசென்ட்டா? நாம் பார்த்துப்போம். நீங்கள் எதுக்கும் குரூப்பில் போட்டிருக்கேன் ஸ்னேகா ப்ரெசென்ட். சரி ஓகே சார். நான் அட்டண்டன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். போயிருக்கேன் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். ஓகே சார். நான் டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் போடுவேன். அதையும் பார்த்துக்குவேன். இல்லைன்னா நாளைக்கு ஞாபகம்.
சரி ஓகே சார். என்னம்மா தேதி 2 ஏம்மா செகண்ட் ஃப்ளோர் மாத்திக்கலாமாங்க? ம் பாத்ரூம் டோரை மாத்திட்டு பாத்ரூமை வெஸ்டர்ன் டைலட்டா மாத்தி கொடுத்துருமா?